ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன். நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், படுத்து பாபா டேப்பிள் சேனல் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள்லாம் என்னோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்றைக்கி மார்கழி 14 திருப்பாவை பாடல் 14 பாடி அதுக்கான விளக்கங்களை உங்களுக்கு கொடுக்குறதுக்கு வந்திருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழி நீர் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கும்பினக்கான் செங்கல் கொடிகூரே வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நாங்கால் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானே பாடையிலோர் எம்பாவாய். இந்த தான் பாடல். இப்போ இந்த பாடலுக்கான விளக்கம் சொல்லும்போது சொன்ன சொல்லை காப்பாற்றணும், இல்லைன்னா இந்த நாவிருந்து பயனில்லை. இந்த அழகான விளக்கத்தை தான் ஆண்டாள் இந்த பாட்டில் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. தோழியே பொழுது விடிந்து விட்டது. இப்போ அந்த தோழியை தான் அவங்க எழுப்புறாங்க. ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை சொல்லி எழுப்புறாங்க. இப்போ எழுப்பும்போது தோழியே பொழுது விடிந்து விட்டது. உன் வீட்டு புழக்கடை தோட்டத்தில் இருக்கிற அந்த குளத்துல சூரியனுடைய கதிர்பட்டு செங்கழுநீர் பூக்களாகிய அந்த தாமரை மலர்கள் எல்லாம் மலர்ந்து விட்டன. ஆம்பல் மலரானது அங்கே குவிந்து விட்டது, இடர் குவிந்து விட்டன. காவி உடை அணிந்த தவசிலர்களாகிய முனிவர்கள் எல்லாம் தங்கள் பற்கள் வெளியே தெரியும்படியாக முகமலர்ச்சியோடு தாங்கள் செல்ல வேண்டிய திருக்கோயில்களுக்கு சென்று இறைவன் எழுந்தருளிக்கின்ற அந்த கோயில் வாசல் கதவுகளை திறக்க சென்று விட்டனர் அப்படின்னு சொல்லும்போது ஆயர்பாடியில் தவச்சீலர்கள்லாம் ரொம்ப சிறப்பாக சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களா. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே தவசீலர்கள் சொல்லும்போது தான் மனசில் இறைவனை நினைத்து கொண்டு முகம் கொஞ்சம் அப்படியே கடுமையாக இருக்கும். மனசு பூராவும் அவங்களுக்கு இறை சிந்தனை தவிர வேற இருக்காது. இங்கே ஆயர்பாடியில் உள்ள தவசீலர்களும் அப்படிதான். ஆனால் அவங்க கண்ணில் பார்க்குற இடமெல்லாம் கிருஷ்ணர் தெரியுறாரு, கிருஷ்ணனுடைய ஒவ்வொரு ரூபங்கள் தெரியுது. அதனால அவங்க என்ன பண்றாங்க, இங்க ஒவ்வொரு ரூபத்திலையும் பார்க்கும்போது அப்படியே வாய் திறந்து சிரிக்கிறாங்க. சிறுவனுடைய சின்ன குழந்தை பருவத்திலிருந்து எல்லாத்தையும் பார்க்குறாங்க. சின்ன குழந்தையா இருந்து அவர் செய்கிற லீலைகள் எல்லாம் பார்க்கும்போது அவங்க என்ன பண்றாங்க, தங்கள் பற்கள் சரியும்படியாக சிரித்து கொண்டே செல்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு தவச்சீலர்கள் கூட அங்க என்ன பண்றாங்க, மகம் வளர்ச்சியோடு தான் இருக்கிறாங்க அப்படின்றத அந்த ஆண்டாளம்மா அழகா சொல்லிட்டாங்க. அதனால காணும் இடமெல்லாம் ஆயர்பாடி முழுவதுமே கண்ணனுடைய தோற்றம் தான் அப்படின்றதையும் அழகா அந்த பாட்டில் சொல்லாமல் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அங்கே சங்கு ஊதிக்கொண்டிருக்கின்றது. அந்த சங்கு எதுக்கு ஊதுறாங்கன்னு சொன்னா, இறைவனை எழுப்புவதற்காக. அந்த வலம்புரி சங்கு இறை வழிபாட்டுக்கே உரியது. அந்த சங்கை ஊதணும்னா சாதாரணமாக ஊத முடியாது. தன்னுடைய எனர்ஜியெல்லாம் எடுத்து தான் நம்ம என்ன பண்ணோம், சங்கை ஊத முடியும். அந்த சங்கு ஊதுகிற சத்தமானது எங்கும் பறைசாட்டி ஒலித்து கொண்டிருக்கிறது. அந்த தவச்சிரர்கள் எழுப்புகின்ற அந்த சங்கின் ஒளியானது எங்கும் எழுகிறது. அதனால நான் உங்களுக்கு முன்பே எழுந்து உங்களை எழுப்புவேன் என்று நீ சொன்ன. நேற்று என்ன சொன்ன, நீ உங்களுக்கெல்லாம் முன்னாடி நான் உங்களை எழுப்புவேன் அப்படின்னு நீ ஒரு வார்த்தை சொன்ன. ஆனால் உன் வாய் சுத்தம் கிடையாது. நீ சொன்னது நீ செய்யலை, இன்னைக்கு தூங்கிக்கிட்டு இருக்க இல்லையா? அதனால அதுதான் அங்கே சொல்ல வந்தது. சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும், இல்லையில இந்த நாவே இருந்து பயனில்லை என்பது ஒரே வார்த்தையில் ஆண்டாள் சொன்னது. நீ நேற்று என்ன சொன்ன, நான் உங்களெல்லாம் எழுப்புறேன்னு சொன்னேன் இல்லை, ஆனால் இன்னைக்கு நீ எழுத்துக்கலையே, நாங்கள் தானே உன்னை எழுப்புறோம் அப்படின்னு சொல்லும்போது உன்னுடைய நாவு நீ சொன்னதை மறந்துவிட்டு, நீ சொன்ன சொல் மறந்து விட்டாய், நீ சொன்ன சொல்ல காப்பாத்தல அப்படின்றது நங்கையே உன் நாவி இருந்தும் அது பயனில்லை என்று அழகாக விளக்கிட்டார். வெட்கம் இல்லாதவளே. எப்படி ஃப்ரெண்ட்ஸை சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க, ரொம்ப டீப்பாக குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸோட ஒருத்தர் பேசிக்கும்போது தோழிங்கிட்ட ரொம்ப இதுவாக க்ளோஸாக பழகுவாங்க. அவங்களை எப்படி வேணாலும் அவங்க திட்டுவாங்கன்னா அவங்க அதை தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வெட்கம் இல்லாதவளே இப்போதாவது எழுந்திரு, சங்கு சக்கரம் ஏந்திய நீண்ட திருக்கரங்களையும் தாமரை போன்ற கண்களையும் உடையவனாகிய அந்த இறைவனை பாடி உள்ள தூய்மையை நாம் அடைவோம், நீ எழுந்து வா அப்படின்னு சொல்வதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. இப்போ இந்த பாடலுடைய சிறப்பு என்று சொல்லும்போது, நாளை நான் உங்களை எழுப்புவேன் அப்படின்னு தோழி சொன்னான். ஆனால் அந்த தோழி இன்னைக்கு தூங்கிட்டு இருக்கா. அவளை பார்த்து இவங்க என்ன சொல்றாங்க, நீ நேற்று சொன்ன சொல்ல மறந்துட்ட, அதனால உன் நாவினால் பயன் இல்லை, அது பிழண்டு விட்டது, நான் பிழண்டு விட்டது, அதனால பயன் இல்லை, ஏன்னா போய் சொல்லிட்டேன், நீ நேற்று வர எழுந்துக்கிறேன்னு சொன்ன, இன்னைக்கு வரைக்கும் தூங்கிட்டு இருக்கே அப்படின்னு முதல்ல எடுத்தோன்னா அந்த இதை சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வளங்களை பற்றி
அந்த நாட்டு ஆயர்பாடியினுடைய வளங்களை சொல்லும் பொழுது, ஆயர்பாடியினுடைய அந்த பெண்ணுடைய வளத்தை சொல்லும் போது அது வீட்டுக்கு பின்புறமாக இருக்கின்ற குளத்துல தாமரை மலர்கள் மலர்ந்திருக்கு. சூரியனை பார்த்தோன்னா அந்த மலர்கள்லாம் மலர்ந்துருச்சு, ஆம்பல் மலர்கள்லாம் குவிந்து விட்டன என்று அழகாக சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமானதில் என்னன்னா தவசீலர்களை பற்றி சொல்லியிருக்காங்க. தவசீலர்கள் எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா மனசுல இறை சிந்தனையோடு தான் சென்று கொண்டிருப்பார்கள். அப்போ அவங்க முகம் வந்து கடுமையாக இருக்கும். அதே உள்ள சிந்தனைகள்லாம் வந்து சிவனை பற்றியும் எந்த கடவுளை நினைக்கிறார்களோ அந்த கடவுளை பற்றி நினச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதனால அக்கம் பக்கத்துலலாம் அவங்களுக்கு எந்த சிந்தனையும் இருக்காது. ஆனால் அதே போன்ற தவசீலர்கள் தான் இங்கேயும் ஆயர்பாடியில் இருக்காங்க. ஆனால் அவங்க பல்லெல்லாம் காட்டி ஈன்னு சிரிச்சுட்டு போகிறாங்கன்னா என்ன காரணம்னா, அங்கே கிருஷ்ணருடைய தோற்றங்கள் எங்கே பார்த்தாலும் தெரியுது. கிருஷ்ணர் சின்ன வயசுல வெண்ணெயை திருடி சாப்பிட்றது, அடி வாங்குறதெல்லாம் பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, மெய் மறந்து அப்படியே சிரிக்கிறாங்க. அந்த மாதிரி தவசீலர்கள் தங்கள் பற்கள் தெரிய சிரித்து கொண்டிருக்கின்றார்கள். அத்தகைய சிறப்புமிக்க நாடு ஆயர்பாடி நாடு. அதனால அந்த தவசீலர்களுக்கும் ஒரு கொட்டேஷன் கொடுத்துட்டாங்க, அவங்க சிரிப்பா இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ இந்த அம்மா சொல்ற ஒவ்வொரு கருத்துக்களும் எப்படி இருக்குன்னு மட்டும் இந்த பாட்டுங்கள்ல பாருங்க. அந்த மட்டும் அவங்க எங்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னா நேராக கோயிலுக்கு போறாங்க. ஏன்னா அந்த பெருமானுடைய கதவுகளை திறப்பதற்காக அங்கே போய் என்ன பண்ணாங்க, காலை தன்னுடைய பணிகளை செய்வதற்காக அவங்க அங்கே எழுகிற அந்த சங்கானது எங்கு முளைத்து கொண்டிருக்கிறது. சங்கு நல்லதுக்கும் ஊதுவாங்க, கெட்டதுக்கும் ஊதுவாங்க. ஆனால் இறைவனிடத்தில் ஊதுகின்ற சங்கானது, வலம்புரி சங்கானது எப்படிப்பட்டதாக இருக்குன்னா மிகவும் ஒளி எழுப்பக்கூடியதாகவும் அனைவரையும் இறை சிந்தனையோடு நம்மை கைகூப்பி வணங்க செய்வதாகவும் அந்த சங்கினுடைய ஒளியானது அங்கே இருக்கும். இதெல்லாம் கேட்டுக்கூட நீ இன்னும் எழுந்துக்கல, இப்பவே எழுந்து வா. நாம் என்ன நீண்ட கரங்களையும் அழகிய கண்களையும் உடைய தாமரை போன்ற அழகிய கண்களையும் உடைய அந்த இறைவனை நாம் நினைக்கும் பொழுது நம் உள்ளமானது சுத்தமடைந்து நாம் இறைவனோடு ஒன்று சேர்வதற்கும் சொர்க்கம் செல்வதற்கும் இது வந்து வழிவகுக்கும். எனவே எங்களோடு சேர்ந்து நீராடுவதற்கு உள்ளம் குளிர நீராடுவதற்கு நீ எழுந்து வா என்று கூறுவதாக இப்பாடல் சிறப்பித்து கூறப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குளத்தூர் பாபா டெம்பிள் சேனல் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களாம் என்னோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்கள் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். Subscribe to my channel and please press the bell icon for more videos.